யூனிசைக்கிள் எனப்படும் ஒற்றை சக்கர சைக்கிளை ஓட்டி உடலுடன் மனதையும் ஒருநிலைப்படுத்தி அசத்துகின்றனர் சிறுவர்கள். இதுகுறித்த சுவாரஸ்ய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இன்றைய தலைமுறையினர் கிடைக்கும் நேரமெல்லாம் செல்போனில் மூழ்கி விளையாடும் நேரத்தை தொலைக்கும் சூழலில் உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும் யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ் போன்ற உடற்பயிற்சிகளை போன்று யூனிசைக்கிள் எனப்படும் ஒற்றை சக்கர சைக்கிளை உடலை பேலன்ஸ் செய்து ஓட்டி அசத்துகின்றனர் திருச்சி கிஆபே மற்றும் ராமகிருஷ்ணா குடலை சேர்ந்த மாணவர்கள். கடந்த மாதம் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இவர்களது நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரின் பாராட்டையும் பெற்ற நிலையில் திருச்சியில் நடைபெற்ற தேசிய சாரண சாரணியர் இயக்க பெருந்திரளணி மாநாட்டில் இவர்களின் யூனிசைக்கிளிங் தேசிய அளவில் சாதனை படைத்து பாராட்டு சான்றிதழையும் பெற்று வந்துள்ளது. பார்ப்பதற்கே சற்று பயம் ஏற்படுத்தும் வகையில் இதில் எப்படி ஏறி உட்கார்ந்து சைக்கிளை ஓட்டுகிறார்கள் என நாம் எண்ணுவதற்கு முன்பே அதே சைக்கிளில் கைகளில் தேசிய கொடியை பிடித்தவாறும் தலையில் கரகத்தை சுமந்தவாறும் சைக்கிளை இயக்கியபடியே பந்தை கையில் சுழற்றிக் கொண்டும் தரையில் தட்டி மேலெழும்பும் பந்தை விடாமல் தட்டி கொண்டும் சைக்கிளை ஓட்டியபடியே 2 பேர் ஒருவர் தோள் மீது ஒருவர் கை போட்டபடி சைக்கிளை இயக்குகின்றனர். ஒருவரை தோள் மீது ஏற்றி நிறுத்தி அணியாக சைக்கிள் ஓட்டுவதும் என அடுத்தடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் ஒற்றை சக்கர சைக்கிளை ஓட்டி அசத்துகின்றனர் மாணவர்கள். கவனம் சிதறாமல் கைகளை கொண்டு உடலை நிலைநிறுத்தி கால்களால் பெடலை இயக்கி அசாத்தியமாக சைக்கிளை ஓட்டுகின்றனர். உடலில் பலம் இருந்தாலும் கவனம் இருந்தால் மட்டுமே சைக்கிளை இயக்குவது சாத்தியம் என்கிறார் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் உடற்பயிற்சி ஆசிரியர் செந்தில். இந்த யூனிசைக்கிள் ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் ஆனது. எப்படின்னா ஒரு நிற்கிறது அவன் பையன் ஸ்டெடியாக அந்த ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும். அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் தான் இது முடியும். இந்த கலையை கான்சன்ட்ரேஷனோட ஒரு மனசை ஒருமுகப்படுத்துது. இதை ஃபஸ்ட்டு எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ப்ரேயர், இப்போ காமன் ப்ரேயரை கான்சன்ட்ரேஷன் அமைதியான தியானத்தில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நாள் ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்தான், முடியல அவனால். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ட்ரைனிங் பண்ணி மாதா, பிதா, குரு, தெய்வம் இந்த 4 பேரையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு 2 மினிட்ஸ் நினைக்க வச்சேன். அதுக்கப்புறமும் கான்சன்ட்ரேஷன் அவனால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ உள்ள பையங்கள்லாம் மொபைல்லையும் இந்த இதுலேயும் கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகுறதுனால இந்த இதில் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதில் மெயினாக பார்த்தது மாதா அம்மாவை மட்டும் நினைக்கிறதுல அவன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஏன்னா எல்லாருமே அம்மா மேலே ஆசை, கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கிறதுனால அம்மா மேலே கான்சன்ட்ரேஷனாக ப்ளஸ் தியானம் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இதில் தான் நாங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே கொடுத்தோம். அதுக்கப்புறம் இவனை நிற்க வைக்கிறது, அடுத்து மூவ்மெண்ட் பண்ணுறது சைக்கிளில். ஏன்னா சிங்கிள் வீல் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்கில். ஒவ்வொன்றும் நிலையாக அடுத்தடுத்து போகிறப்ப ஒரு 1 மந்த்தில் அவன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கில்லெல்லாம் ஆரம்பித்தோம். மால்கம், கம்பம் ஏறுதல் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளைப் போலவே யூனிசைக்கிளிங் மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே சாத்தியம். அந்த வகையில் மாணவர்கள் தங்களுடைய கவன சிதறலின்மையை இவ்விளையாட்டில் செலுத்தினால் மட்டுமே கீழே விழ முடியாமல் சைக்கிளை இயக்க முடியும் என்கிறார். இதுகுறித்து பேசிய மாணவர் அப்துல் ஆசா, ஆரம்பத்தில் பயமாக இருந்த போதிலும் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு இதனை கற்றுக்கொண்டேன் என்கிறார். இந்த சைக்கிள் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப இது எப்படா ஓட்டுறது அப்படின்னு நினச்சேன். கிளாஸ் பசங்க கூட கேட்டாங்க, எப்படா ஓட்டுவேன், இது கஷ்டம்டா, விஷமா வந்துடுறா அப்படின்னு. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாச்சும் ஓட்டிடுவோம், ஓட்டி நம்ம எப்படியாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. மணப்பாறையிலேருந்து சிப்காட்டில் த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்னு ஒன்று நடந்துச்சு. அதில் எங்கள் சார் மூலமாக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனோட்டு நிறையா பேர் இருந்தாங்க. எப்படா நம்ம ஓட்டுறது, இது எப்படா ஓட்டுறது, ஒரு ரியல் சைக்கிள் ஒரு மாதிரி இருக்காதான்னு நினச்சோம். அப்போ எனக்குள்ளே கான்ஃபிடென்ஸு, நம்ம எப்படியாச்சும் ஓட்டிடணும், நம்ம ஓட்டினா தான் எப்படி சொல்கிறது, நம்ம சாரு கூட வந்திருக்கோம், நம்ம சார் நம்மளை நம்பி கூப்பிட்டு வந்திருக்காரு, நம்ம ஓட்டணும், ஓட்டி காட்டணுன்ற நம்பிக்கையில் ஓட்டிட்டேன். அப்புறம் ஓட்டுறதுக்கே ஏர் உட்காரதுக்கு 15 நாள் கிட்ட ஆச்சு. இது முழுசாக ஓட்டத்துக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு. அப்போ அடிக்கடி கீழே விழுவோம், கையில் அடிபடும், காலில் அடிபடும். இதோட சைக்கிள் கீழே போட்டு அடிபட்டது நிறையா பேர்த்துக்கு, பசங்களுக்கு அடிபட்டிருக்கு. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த சைக்கிள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒரு சவாலாக இருந்தது. சவாலையும் இந்த மாதிரி விட்டுலாமான்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை ஓட்டினா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டோம். 4 to 5:45 வரைக்கும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதில் டேபிள் டென்னிஸ், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் எல்லாமே நடக்கும், சைக்கிள் எல்லாமே நடக்கும். அதில் நான் சைக்கிளிங்கில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கோச் சொன்னாங்க, பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது,
அதில் அங்கே சைக்கிள் ஓட்டி சீஃப் மினிஸ்டர் முன்னாடி சைக்கிள் ஓட்டி 6 நாள் கேம்ப் இருக்கணும் அப்படின்னா அதில் 6 நாள் கேம்ப் இருந்து சீஃப் மினிஸ்டர் முன்னாடி சைக்கிள் ஓட்டி நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். நார்மலாக ஓட்டுறது வந்து யாராவது பிடிச்சி சொல்லி கொடுத்தா ஓட்டிடுவேன். இது ஓட்டுறது வந்து ரொம்ப சவாலாக இருந்தது. ஏதாவது செவரை பிடிச்சி தூணை பிடிச்சி ஓட்ட கற்றுக்கிட்டோம். ஏறி உட்காரதுக்கே ரொம்ப நாளாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண கற்றுக்கிட்டோம். அப்புறம் தான் சார் எங்களுக்கு ஸ்கில்லி பிரித்து எல்லாம் வருஷம் ஓட்ட கற்றுக்கிட்டாரு. மணப்பாறையில் ஸ்கவுட் கேம்ப் நடந்தது. அதில் பங்கெடுத்து தமிழ்நாட்டு சார்பாக நாங்கள் முதல்லலாம் விட்டுருக்கிறதுனால பெருமையாக இருக்குது. கீழே விழுந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்பயுமே தோணுச்சு. ஆனால் ஏன்னா இதை எப்படியாச்சும் ஓட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஓட்டிட்டேன். ஒன்னில் சைக்கிளில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக போயிட்டு நமஸ்காரம் வச்சுட்டு போகிறது, அடுத்து வந்து டபுள்ஸாக போகிறது, அடுத்து ஜிக்ஸாக்கு சிங்கிள்ஸு டபுள்ஸு 2 விதமாக பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பால் வந்து சுற்றிட்டு போகிறது, பால் ட்ரிப்ளிங் பண்ணுறது, அடுத்து வந்து அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கம்பைன் பண்ணி வர்றது, அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி நேஷ்னல் ஃப்ளாகை உழுவாமல் பிடிக்கணும், அதுதான் முக்கியம். அதை கரெக்டாக கார்னரில் பிடிச்சிட்டு வந்தோம். அடுத்து நேஷ்னல் ஃப்ளாகை வச்சுட்டு மேலே ஒரு பையனை உட்கார வச்சு அவன் கரெக்டாக பிடிச்சிட்டு வர்றது. இதே மால்கம்னா ஏறி போஸ் கொடுக்கறது அந்த மாதிரி, அது ஒரு உடற்பயிற்சினா இதுவும் ஒரு உடற்பயிற்சி தான். வழக்கமான சைக்கிளை இயக்கி சாதனை செய்வதற்கே பல்வேறு பயிற்சிகள் தேவைப்படும் நிலையில் ஒற்றை சக்கர சைக்கிளை இயக்கி நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றனர் மாணவ செல்வங்கள்.